தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 37 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி 38ஆவதாக கடைசியாக தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்னை தென்னிந்தியாவோட நுழைவாயில், ஒரு பிரம்மாண்டமான நகரம், உலகத்தோட 2வது நீளமான கடற்கரை. சென்னை கோலிவுட் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ் திரைப்படத்துறையோட தலைநகரம். இந்தியாவோட முக்கிய தொழில், வணிகம், கலாச்சார மையங்களில் ஒன்று. சென்னையோட சொந்த வட்டார வழக்கு மொழி சென்னை தமிழ் தனித்துவமானது. சென்னை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமமாக இருந்திருக்கு. இப்போ அது ஒரு பிரம்மாண்டமான நகரமாக வளர்ந்துருக்கு. பல கோவில்கள், வரலாற்று சின்னங்கள், கலாச்சார மையங்கள் அப்படின்னு சென்னை தனித்துவமானது. மெரினா பீச். சென்னையிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற மெரினா பீச் இந்தியாவோட நீளமான கடற்கரையும் உலகத்திலேயே 2வது நீளமான கடற்கரையும் ஆகும். இதோட நீளம் 13 கிலோமீட்டர். இன்றைக்கி நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இந்த மெரினா பீச்சை நமக்கு காப்பாற்றி கொடுத்தது சுவாமி விவேகானந்தரோட சீடர்களில் ஒருத்தரான கிருஷ்ணசுவாமி ஐயர். 1890களில் மயிலாப்பூரையும் கிண்டியையும் மெரினா வழியாக இணைச்சி ஒரு ரயில் தடம் போகிறதுக்காக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தாங்க ஆங்கில அரசாங்கம். 1903 வேலை தொடங்குகிற சமயத்தில் அதை எதிர்த்து மாபெரும் கூட்டத்தை கூட்டினார் கிருஷ்ணசுவாமி ஐயர். இந்த கடற்கரை தான் சென்னை நகரத்தோட நுரையீரல். இந்த கடற்கரையை நம்ம அழிச்சா நம்மளை வருங்கால சந்ததியினர் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். மெரினாவை காப்பாற்றுவதற்காக கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து ஆங்கில அரசாங்கம் பயந்து இந்த திட்டத்தை கைவிட்டாங்க. நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மெரினாவை காப்பாற்றி கொடுத்த கிருஷ்ணசுவாமி ஐயருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும். கிண்டி நேஷ்னல் பார்க். சென்னையிலேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிண்டி நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. இது இந்தியாவோட 8வது சின்ன நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க்குக்குள்ளே 350க்கும் மேற்பட்ட தாவர இனங்களை பார்க்க முடியும். 10க்கும் மேற்பட்ட பாலூட்டி விலங்குகள், ஊர்வன, 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்களையும் பார்க்க முடியும். பார்த்தசாரதி கோவில். சென்னையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்கிற கிருஷ்ணர் மகாபாரத போரின் போது பார்த்தனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு தேரோட்டிய வடிவில் காட்சி தராரு. அதனால் இந்த கோவிலில் இருக்கிற இறைவன் பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லப்படுறாரு. கவர்மெண்ட் மியூசியம் சென்னை. சென்னையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. 1851ஆம் ஆண்டில் இந்த மியூசியம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த மியூசியமில் தொல்லியல், நாணயவியல், விலங்கியல், இயற்கை அறிவியல், சிற்பம், இந்த துறைகளை சார்ந்த ஏராளமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. மருந்தீஸ்வரர் கோவில். சென்னையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இந்த கோவில் 25வது கோவில். இந்த கோவிலோட மூலவர் மருந்தீஸ்வரர், தாயார் திரிபுர சுந்தரி. இந்த கோவிலில் இருக்கிற விநாயகர் விக்னேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்த கோவிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராரு. மூலவரோட விமானம் சதுர்வஸ்தம் அப்படிங்கிற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இந்த கோவில் 258வது தேவார தலம். கோவில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். செம்மொழி பூங்கா. சென்னையிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 8 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான தாவரவியல் பூங்கா இது. தமிழக அரசோட தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமானது இந்த பூங்கா. 700 வகையான தாவரங்களை கொண்டு இந்த செம்மொழி பூங்கா வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெர்டிக்கல் கார்டன், செங்குத்து தோட்டம் இந்த பார்க்கோட நுழைவு வாயிலில் அமைஞ்சிருக்கு. இந்த வெர்டிக்கல் கார்டனை வடிவமைக்கிறதுக்கு 30 விதமான தாவரங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டனோட 2 புறமும் கொரியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புல் தோட்டங்களை வடிவமைச்சிருக்காங்க. மல்லிகை, செண்பகம், பாரிஜாதம், பவளமல்லி இந்த மாதிரி வாசனை மிக்க மலர்களை தரும் நறுமண தோட்டம் அமைச்சிருக்காங்க. துளசி, வசம்பு, குப்பை மேனி, இன்சுலின் செடி இந்த தாவரங்கள் நிரம்பிய மூலிகை தோட்டமும், ஆல், அரசு, மாதுளை, கொய்யா, எலுமிச்சை மரங்கள் கொண்ட போன்சாய் தோட்டம்,
மஞ்சள் மலர்களையும் மஞ்சள் செடிகளையும் உள்ளடக்கிய மஞ்சள் பூங்கா, விதவிதமான மூங்கில் மரங்கள் நிரம்பிய மூங்கில் பூங்கா, பலவிதமான பட்டாம்பூச்சிகள் ஓடியாடும் பட்டாம்பூச்சி பூங்கா அப்படின்னு 10 விதமான சின்ன பூங்காக்கள் இந்த செம்மொழி பூங்காவில் இடம்பெற்றிருக்கு. பிர்லா பிளானட்டேரியம் சென்னையிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இங்கே 8 கேலரிஸ் இருக்குது. இதில் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், லைஃப் சயின்ஸ் அப்படின்னு 8 விதமான கேலரிஸ் உள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த இடம் கிட்ஸுக்காகட்டும் இல்லை பெரியவங்களுக்காகட்டும் அறிவியல் துறை மேலே ஆர்வம் கொண்ட எல்லாருமே போய் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் இது. சென்னை ரயில் மியூசியம் சென்னையிலிருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. 2002ஆம் ஆண்டு இந்த மியூசியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 8 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த மியூசியமில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரயில்கள், ஊட்டி ரயில்கள், இப்போ நவீனமயமாக்கப்பட்ட ரயில்கள் அப்படின்னு எல்லா விதமான ரயில்களையும் அதோட என்ஜின்களையும் நம்மளால் பார்க்க முடியும். இஸ்கான் சென்னையிலிருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2012 இந்த கோவில் நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோவில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் 5 அடுக்குகளோட 7000 சதுர மீட்டர் பரப்பளவில் பிரார்த்தனை மண்டபம், அன்னதானம் கூடத்தோடு அமைஞ்சிருக்கு. கோவில் காலை 7:30 மணிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். விக்டரி வார் மெமோரியல் சென்னையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது முதலாம் உலகப் போரின் போது நேச நாட்டு படைகளோட வெற்றியை நினைவு கூறுவதற்காக கட்டப்பட்டிருக்கு. பின்னாடி 2ஆம் உலகப் போரோட வெற்றி போர் நினைவு சின்னமாக மாறியிருக்கு. இது போர்களில் இருந்த மெட்ராஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களோட நினைவாக அமைக்கப்பட்டிருக்கு. பின்னால் இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியா சீன போருக்கான கல்வெட்டுக்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு.